தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 69, இறை திருவசனம் 13. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும். சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும். பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நடை மாறணும், என் உடை மாறணும். நடை மாறணும், என் உடை மாறணும். உள்ள மாறணும், ஐயா உம்மை போலவே. உள்ள மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஜெபம் மாறணும், என் புகழ்ச்சி மாறணும். ஜெபம் மாறணும், என் புகழ்ச்சி மாறணும். சுயம் சாகணும், ஐயா உந்தன் மேன்மைக்கே. சுயம் சாகணும், ஐயா உந்தன் மேன்மைக்கே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நெருக்கடியான வேளையில் என்னை நோக்கி மன்றாடுங்கள், நான் உங்களுக்கு பதில் மொழி தருவேன் என்று கூறி எங்களுக்கு பதில் மொழி தந்து ஆத்ம பலனை தந்து அருள் தரும் ஆவியானவரை எங்களுக்குள் அனுப்பி நீங்காத துணையாளராய் எம் மனதிற்கும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி அளிப்பவராயிருந்து எம்மை காத்து வருகின்ற இறைவா, இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வின் ஊற்றானவரை உம்மை போற்றுகின்றோம். வாக்களித்த ஆவியானவரை எமக்குள் பொழிந்து கொண்டிருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கனிதர வாழ்வு வாழ எங்களுக்கு வழிகாட்டியாயிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம் அருகில் இருந்து எம்மை தேற்றுபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆற்றலுடன் நாங்கள் வாழ எமக்கு அரணும் கோட்டையுமாயிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம் நோய்களிலெல்லாம் குணமாக்கி எம் உள்ளத்தில் உள்ள பல்வேறு விதமான கசப்புணர்வுகளையெல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றி வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். முடிவில்லாத பேரன்பால் எம்மை நிரப்புபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்குறுதிக்கேற்ப எந்நாளும் எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் காலையில் இருந்து இந்த நேரம் வரை செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். உம் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான நாளில உம் திரு இருதயத்தின் வாயிலாக எமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த அகில உலகத்தையே உம் திரு இருதயத்திற்கு இந்த இரவு வேளையிலே நாங்கள் பாத காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய திரு தண்ணீரின் திரு இரத்தத்தின் வழியாக எம் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் இவை அனைத்தையும் நீக்கிவிட்டு எம்மை உமது பரிசுத்தவான்களாக
எம்மை நீர் அழைத்து இந்த நேரத்தில் உம் பாதத்தில் அமர வைத்திருக்கிறீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம், மன்னிப்பு வேண்டுகிறோம் தகப்பனே. உம் பார்வையில் தீயது செய்தோம், எம்மை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே இறைவா, இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை கருத்தாங்கினாள் என்று திருப்பாடல் 51 கூறுவது போல நாங்கள் தீய எண்ணத்தை எங்கள் உள்ளத்தில் கொண்டிருக்கிறோம், எங்கள் செயல்களில் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதற்கெல்லாம் எங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. ஈசோப்பினால் எம்மை கழுவியருளும் ஆண்டவரே. நாங்கள் தூய்மையாவோம் ஆண்டவரே. இறைவா, இதோ உம் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் நான் தூக்கி எறிந்து விட்டேன் என்று கூறினீரே. அத்தகைய ஆசீர்வாதத்தை எமக்கு நீர் கொடுத்தமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இறைவா, இதோ தூயதோர் உள்ளத்தை எமக்கு படைத்தருளும் ஆண்டவரே. உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை எம்முள்ளே உருவாக்கியருளும் ஆண்டவரே. உமது முன்னிலையிலிருந்து எம்மை தள்ளி விடாதேயும் தகப்பனே. உமது தூய ஆவியானவரை எம்மிடமிருந்து எடுத்து விடாதேயும் தகப்பனே. உமது மீட்பின் மகிழ்ச்சியை எமக்கு அளித்தருளும் ஆண்டவரே. தன்னார்வ மனம் தந்து எம்மை தாங்கியருளும் ஆண்டவரே. எம் பாவத்திற்காக செந்நீர் சிந்தியவரே, எம் குற்றம் குறைகளுக்காக கல்வாரி மலையில நீர் உம் உயிரை நீர் பலியாக கொடுத்தீரே. இறைவா, இதோ எங்கள் பாவ பலவீனங்கள் அனைத்திற்காகவும் சிந்திய உமது உயிருக்கு நாங்கள் சான்று பகர்வோம் ஆண்டவரே. உமது கோட்டை அரணாயிருக்கிற உமது திவ்ய இரத்தத்திற்கும் உமது திவ்ய தண்ணீருக்கும் நாங்கள் சான்று பகர்வோம் என்ற நம்பிக்கையில் உம் திருமுன்னால் நாங்கள் ஓடோடி வருகின்றோம் தகப்பனே. இறைவா, நாங்கள் காலூன்றி நிற்கும் கல்மனையாகவும் பாறையாகவும் வெற்றியாகவும் மகிழ்வாகவும் ஆற்றலாகவும் இருந்து எம்மை காத்து வருகின்ற இறைவா, இந்த இரவு வேளையிலும் எங்களுக்கு கற்பாறையாக துணையாளராக இருந்து எங்களை நீர் காத்தருள வேண்டுமாய் உன் திவ்ய பாதத்தில் இந்த அகிலம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் 16 கோணங்களிலும் இருந்து வருகின்ற தீய சக்திகளிலிருந்து எம்மை நீர் காத்து இந்த இரவை எங்களுக்கு ஆசீர்வாதமான இரவாக கொடுத்தருள வேண்டுமாய் உம்மிடத்தில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.